வணக்கம் மக்களே. சிவம், சிவத்தன்மை, ஈசத்துவம் இந்த வார்த்தையெல்லாம் கேட்டாலே நம்மள அறியாமையே நமக்குள்ள மெய்சில் இருக்கும். யார் இந்த சிவன்? ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த ஆற்றல் எப்படி நம்மை ஆட்கொண்டு இருக்கிறது? அப்படிப்பட்ட அந்த ஆற்றலை ஏன் ஒரு அழிவின் சக்தியா பாக்குறாங்க? அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், இந்த சிவத்தை நம் உடம்போடு ஒப்பிட்டு பார்க்கிறது மூலியமா நம்மளால என்ன உணர முடியும்ன்றதையும், அறிவியலுக்கும் அப்பாற்பட்டுள்ள அந்த பேராற்றலை உணரக்கூடிய அந்த தேடலை நோக்கி என்னோட சேர்ந்து டிராவல் பண்ணுங்க. வணக்கம் மக்களே, நான் உங்க சித்தேஸ்வர். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் பல விஷயம் பத்தி நம்ம பேச போறோம். உலகத்தின் மைய பகுதி எங்க இருக்குன்னு விஞ்ஞானிகள் தேட ஆரம்பிச்சப்ப தமிழ்நாடுக்கு வராங்க. தமிழ்நாடுல சிதம்பரத்துக்கு வராங்க. சிதம்பரம் நடராஜ கோவிலுக்கு வராங்க. கோவில் கருவறையில போய் சிவபெருமான் எங்க தன் காலை வைத்து நடனமாடி கொண்டிருக்காரோ அதுதான் வேர்ல்ட் சென்டர் மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர்னு கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு அதிர்ச்சியில பிரமிச்சு போறாங்க. வந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க சுவிட்சர்லாந்துல சர்ன் பிசிக்ஸ் லேபரட்டரியில இருந்து வரோம். நாங்க அணுவை பிளந்து ஆராய்ச்சி செய்ய இந்த நடராஜர் சிலை தான் எங்களுக்கு ஒரு மேப்பிங்கா இருக்கும் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட சொல்றாங்க. அன்றைய ஜனாதிபதியா இருந்த அப்துல் கலாம் ஐயா இந்த சிலையோட மாதிரியை அவங்களுக்கு செஞ்சு அவங்களுக்கு பரிசா கொடுத்துடுறாரு. ஆராய்ச்சிய தொடங்கிய விஞ்ஞானிகள் அந்த சிற்பத்துக்கு காஸ்மிக் டான்ஸ் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. காஸ்மிக் டான்ஸ் அப்படின்றது இந்த பிரபஞ்சத்தோட வரைபடமாகவும் அதை வைத்துதான் இந்த கேலக்சிஸ்லாம் அமைந்திருப்பதாகவும் சொல்றாங்க. இந்த சிவநடனத்தை ஆராய்ச்சி செய்த விஞ்ஞானிகள் மேலும் ஒரு அணுவோட நகர்வு இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கிற இந்த நடராஜரோட பேட்டர்ன்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு அணுவை பிளந்து சாதனை பண்ணிக்கிறாங்க. அண்ட் அந்த சிற்பத்தை ட்ரேஸ் பண்ணி பார்த்ததுல அது ஒரு ஸ்டார் பேட்டர்ன்ல ஃபார்ம் ஆயிருக்கு. இதுல இருந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவனின்றி அணுவும் அசையாது. அதே மாதிரி நீங்க சிவலிங்கத்தோட ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு எலிப்டிக் ஸ்ட்ரக்சரா இருக்கும். அதுதான் யூனிவர்ஸோட ஸ்ட்ரக்சர்னு இப்ப ரீசெண்டா நடந்த ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முக்காவாசியான பொருள் நீங்க உலகத்துல எடுத்துக்கிட்டா அது எலிப்டிக் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். ஒரு மாதிரி இந்த முட்டை வடிவுல தான் இருக்கும். நீங்க உலகத்தையே எடுத்துக்கிட்டாலும் அது ரவுண்டு கிடையாது. நம்ம ரவுண்டுன்னு படிச்சிருக்கோம். ஆனா அது ஒரு எலிப்டிக், ஒரு ஓவல் ஷேப்ல தான் இருக்கு. இந்த நடராஜர் கோவில் பார்த்துக்கிட்டோம்னா பஞ்சபூத ஸ்தலங்கள்ல ஆகாயத்துக்கான ஸ்தலமா இருந்துட்டு வருது. அதுலதான் அந்த என்டையர் காஸ்மோஸாக சிவபெருமான் தன்னை காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதே மாதிரி ஏகாம்பரேஸ்வரர் கோவில் எர்த், பூமியோட சம்பந்தப்பட்ட ஒரு கோவிலா இருக்கு. அங்க இருக்கிற லிங்கம் மண்ணால் உருவானது. ஜம்புலிங்கேஸ்வரர் கோவில், நீரை சுத்தி தான் அந்த லிங்கம் இருக்கும். ஸோ நீரை உணர்த்தக்கூடிய ஒரு கோவிலா இருக்கும். அக்னி ஸ்தலமா விளங்கக்கூடியது திருவண்ணாமலை.